शिव भगवानुடைய மகா வாக்கியம் வாணி தேதி 5/12/2023 मीठे बच्चे कल्याणकारी बाप अभी तुम्हारा ऐसा कल्याण कर देते हैं जो कभी रोना न पड़े இனிமையான குழந்தைகளே கல்யாணக்காரி தந்தை இப்போது உங்களுக்கு அவ்வளவு நன்மை செய்கின்றார் பிறகு ஒருபோதும் நீங்கள் அழ வேண்டியதே இருக்காது रोना अकल्याण व देह अभिमान की निशानी है அழுகை என்பது அமங்கலம் மற்றும் தேக அபிமானத்தின் அடையாளம் கேள்வி किस अटल भावी को जानते हुए तुम्हें सदा निश्चिंत रहना है எந்த நிச்சயிக்கப்பட்ட விதியை தெரிந்து கொண்டு நீங்கள் சதா கவலையற்றவர்களாக இருக்க வேண்டும் பதில் तुम जानते हो कि इस पुरानी दुनिया का विनाश अवश्य होना है உங்களுக்கு தெரியும் இந்த பழைய உலகம் கண்டிப்பாக விநாசமாகும் बल पीस के लिए प्रयास करते रहते हैं ஆனா அமைதிக்காக நிறைய முயற்சி பண்றாங்க लेकिन नर चाहत कुछ और ஆனால் மனிதன் ஒன்று நினைக்க இறைவன் कितना भी कोशिश करे ये बावी चल नहीं सकती எவ்வளவுதான் முயற்சி செஞ்சாலும் இந்த விதியை தடுக்க முடியாது நேச்சுரல் கெலாமிட்டிஸ் आदि भी होनी है இயற்கை சீற்றங்களும் நடைபெறும் तुम्हें नशा है कि हमने ईश्वरीय गोद ली है உங்களுக்கு போதை இருக்கு நாம ஈஸ்வரனுடைய மடிக்கு வந்துட்டோம் जो साक्षात्कार किए हैं वो सब प्रैक्टिकल में होना ही है நாம் என்ன சாட்சாத்காரத்துல பார்த்தோமோ அதெல்லாம் கண்கூடா நடக்க போகுது इसलिए तुम सदा निश्चिंत रहते हो ஆகையால நீங்க சதா निश्चिंता இருக்கீங்க ओम शांति विश्व में मनुष्यों के बुद्धि में भक्ति मार्ग का ही गायन है உலகத்துல மனிதர்களோட புத்தியில பக்தி மார்க்கத்தை பற்றிய மகிமை தான் இருக்குது क्योंकि अभी भक्ति मार्ग चल रहा है ஏன்னா இப்ப பக்தி மார்க்கம் தான் நடக்குது यहाँ फिर भक्ति का गायन नहीं है ஆனா இங்க பக்தியோட புகழ பாடுறது இல்ல यहाँ तो बाप का गायन है இங்க பாபாவுடைய மகிமை தான் भक्ति में सुख नहीं है भक्तिல சுகம் கிடையாது भक्ति में रहते हुए भी याद तो स्वर्ग को करते हैं ना भक्तिல இருந்தா கூட அவங்க நினைக்கிறது சொர்க்கத்தை தான் நினைக்கறாங்க மனுஷ்ய மरते हैं तो कहते हैं स्वर्गवासी हुआ மனிதர்கள் இறந்து போயிட்டா என்ன சொல்றாங்களா சொர்க்கவாசி ஆயிட்டாருன்றாங்க तो कुछ होना चाहिए ना அப்ப சந்தோஷம் தான படணும் जबकि स्वर्ग में जन्म लेते तो फिर रोने की तो दरकार नहीं அப்ப சொர்க்கத்துல போய் அவங்க சேர்றாங்க அப்படினா இங்க உட்கார்ந்து அழ வேண்டிய அவசியம் கிடையாது वास्तव में सच्ची बात तो है ही नहीं कि स्वर्गवासी हुआ इसलिए रोते रहते ஆனா உண்மையான விஷயம் அவங்க சொர்க்கவாசி ஆகல அதனால தான் இங்க அழுறாங்க अभी रोने वालों का कल्याण कैसे हो இப்ப அழுகிறவங்களுக்கெல்லாம் எப்படி நன்மை செய்யறது रोना दुख की निशानी है அழுவது துக்கத்தினுடைய அடையாளம் दुख में रोते हैं दुखத்துல தான் அழுகுறாங்க भगवान को याद करते हैं कि आकर सभी का कल्याण करो भगवान தான் நினைக்கறாங்க வந்து எங்களுக்கு நன்மை செய்யுங்கன்னு சொல்றாங்க अगर सर्वव्यापी है तो किसको कहते कल्याण करो और எல்லா இடத்துல இருந்தா அப்புறம் யாரை பார்த்து வந்து எங்களுக்கு நன்மை செய்யுங்கன்னு சொல்லுவாங்க परमपिता परमात्मा को सर्वव्यापी मानना बड़े से बड़ी भूल है परमपिता परमात्मा सर्वव्यापी நினைக்கிறது மிகப்பெரிய தவறு बाप है सबका कल्याणकारी बाबा அனைவருக்கும் நன்மை செய்வார் वो एक ही कल्याणकारी है तो जरूर सबका कल्याण करेंगे அவர் ஒருத்தர் தான் நன்மை செய்பவர் அப்ப அவர் தான் கண்டிப்பா எல்லாருக்கும் நன்மை செய்வாரு सृष्टि के आदि में जो लक्ष्मी नारायण श्रेष्ठाचार्य है वो भी आदिमती अंत को नहीं जानते இந்த உலகத்திலே ஆதியில வர்றவங்க சிரேஷ்டமான லக்ஷ்மி நாராயணர் ஆனா அவங்களுக்கே ஆதிமத்தி அந்திமம் தெரியாது त्रिकाल दर्शी नहीं है அவங்க முக்காலத்தை உணர்ந்தவங்க கிடையாது आगे जन्म में त्रिकाल दर्शी थे स्वदर्शन चक्रधारी थे तभी ये राज्य पद पाए ஆனா முந்தின பிறவியில அவங்க त्रिकाल दर्शिயா இருந்தாங்க स्वदर्शन चक्रधारिயா இருந்தாங்க ஆகையால தான் இந்த ராஜ்ய பதவி அடைஞ்சாங்க उन्होंने फिर स्वदर्शन चक्र दे दिया है विष्णु को ஆனா உலகத்துல என்ன பண்ணிட்டாங்களா சுயதர்ஷன சக்கரத்தை விஷ்ணு கையில காட்டிட்டாங்க तो ये भी समझाना है कि स्वदर्शन चक्रधारी ब्राह्मण है तो मनुष्य अक्षरीय खाएंगे।
ஆகையால் இதையும் புரிய வைக்கணும். சுதர்சன சக்கரதாரிகள் பிராமணர்கள் தான் அப்படிங்கிறத. அப்ப உலகத்தினர் ஆச்சரியப்படுவாங்க. ஒத்தோ ஸ்ரீ கிருஷ்ண கோபி கேதேத்தே விஷ்ணு கோபி கேதே. ஆனா அவங்களோ சுதர்சன சக்கரதாரின்னு ஸ்ரீ கிருஷ்ணரையும் சொல்லிட்டாங்க, விஷ்ணுவையும் சொல்லிட்டாங்க. பாபா ने समझाया है जहां जहां भगत है उन्हों को जाकर समझाओ. பாபா சொல்ல எங்கெல்லாம் பக்தர்கள் இருக்காங்க அங்கெல்லாம் போய் புரிய வைங்க. अखबार में पढ़ा था मनुष्य कहते हैं कि हिमालय की इतनी मल्टी मिलियन एज है. பாபா சொல்ற நான் நியூஸ் பேப்பர்ல படிச்சேன், மனிதர்கள் சொல்றாங்க இமயமலைக்கு பல கோடி ஆண்டுகள் ஆயுள், அவ்வளோ வருஷங்களா இருக்குன்னு சொல்லிட்டாங்களாம். अब हिमालय की कोई आयु होती है क्या? பாபா சொல்ற இமயமலைக்கு ஆயுசு இருக்குமா என்ன? எத்தோ சதைவ் கை ஹி, இது எப்பவுமே இருக்கும். हिमालय कभी गुम होता है क्या? இமயமலை எப்போவாது மறைஞ்சு போயிடுமா என்ன? ये भारत भी अनादि है, இந்த பாரதமும் அனாதியானது. கப் ரச்சா கயா இன்கி ஏஜ் नहीं निकाल सकते. எப்போ படைக்கப்பட்டது அதோட வயசை சொல்ல முடியாது. वैसे हिमालय के लिए भी नहीं कह सकते कि ये कब से है. அதே போல இமயமலை பற்றி இது எப்போ உருவாக்கப்பட்டதுன்னு சொல்ல முடியாது. इस हिमालय पहाड़ी की आयु गिनी नहीं जाती है. இந்த இமயமலையினுடைய வயசை கணக்கு போட்டு சொல்ல முடியாது. ऐसा थोड़ी कहेंगे कि आकाश की व समुद्र की आयु इतनी है. ஆகாயத்துக்கு இவ்வளோ வருஷம், அதோட வயசு இவ்வளவு, சமுத்திரத்துக்கு இவ்வளோ வயசு, அதான் இத்தனை வருஷமா இருக்கு, இதெல்லாம் சொல்லவே முடியாது. हिमालय की आयु कहते तो समुद्र की भी बताएं, कुछ भी जानते नहीं. இமயமலைக்கு ஆயுள் சொல்றாங்கன்னா கடலுக்கும் ஆயுள் சொல்லணும்ல. அப்போ ஒன்றும் புரியலன்றார் பாபா அவங்களுக்கு. तुम्हारा यह है ईश्वरीय परिवार, மாத்து பிதா और बच्चे. உங்களுடையது ஈஸ்வரிய குடும்பம், தாய் தந்தை மற்றும் குழந்தைங்க. बाप कहते हैं मैं बच्चों के आगे ही प्रत्यक्ष होता हूँ. பாபா சொல்றார் நான் குழந்தைங்க முன்னாடி தான் பிரத்யக்ஷ ஆகிறேன். बच्चों को सिखाता हूँ, குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன். बच्चे भी कहते हैं हम बाप की मत पर चलते हैं. குழந்தைங்க கூட சொல்கிறோமா நாங்கள் பாபாவுடைய வழியில் போகிறோம். बाप भी कहते हैं मैं बच्चों के ही सम्मुख आकर मत देता हूँ. பாபாவும் சொல்கிறார் நான் குழந்தைங்க எதிரில் வந்து தான் வழி கொடுக்குறேன். बच्चे ही समझेंगे, ஏன்னா குழந்தைங்க தான் புரிஞ்சுக்குவாங்க. नहीं समझते तो छोड़ो, लड़ने की कोई बात नहीं. யாருக்காவது புரியலையா விட்டுருங்க, அவங்கள்ட்ட போய் சண்டை போடணும்னு அவசியம் கிடையாது. तुमने गारंटी की है बाबा आपकी मत पर चल हम स्वर्गवासी बनेंगे. நீங்கள் எனக்கு கேரண்டி கொடுத்துருக்கீங்க பாபா, நீங்கள் சொல்கிற வழிப்படி நடந்து நாங்கள் சொர்க்கவாசி ஆகுவோம். बाप कहते हैं बच्चे फिर विष गट्टर में गिरने का ख्याल क्यों करते हो. பாபா சொல்கிறார் இப்படி சொல்லிட்டு குழந்தைங்களே விஷச்சேற்றில் போய் விழுறதுக்கு ஏன் யோசிச்சுட்ருக்கீங்க. तुम बच्चियाँ जब ऐसी मुरली चलाओ तो कहेंगे ऐसा ज्ञान तो हमें कभी सुना नहीं है. குழந்தைங்க நீங்கள் அப்படி முரளி சொல்லுங்க, அப்போ சொல்லுவாங்களாம் இப்படிப்பட்ட முரளிய ஞானத்தை நாங்கள் எங்கேயும் கேட்டதே இல்லை. மந்திர்க்கு ஹெட்ஸ்கோ பக்கடனா செய், கோயிலில் தலைமை பொறுப்பில் இருக்கவங்கள போய் பிடிச்சிக்கோங்க. சித்திர லேஜானா செய், சித்திரத்தை எடுத்துகிட்டு போங்க. ये திருமூர்த்தி ஜாடு தில்வாலா கே ஹி சித்திர ஹே. இந்த திருமூர்த்தி படம், அடுத்து மரம், இதெல்லாம் தில்வாலாவினுடைய சித்திரங்கள். ऐसा सर्विस कोई करके दिखाए तब बाबा महिमा करे. இப்படி சேவா யாராவது செஞ்சு காட்டுங்க, அப்போ தான் பாபா உங்கள் மகிமை பாடுவார். इसने तो कमाल किए, என்ன சொல்லுவாராம், இந்த குழந்தை அதிசயத்தை செஞ்சிருச்சு. ஜெய்சே பாபா ரமேஷ் கி மகிமா கர்த்தே, எப்படி பாபா ரமேஷ் சகோதரருடைய மகிமை பாடுறார். பிரதர்ஷினி விஹங் மார்க்க கி சர்வீஸ் கா நமூனா அச்சா நிக்கலா. கண்காட்சி மற்றும் பல துறையினருக்கு சேவை பண்ணுறதுக்கான மாடலை நல்ல முறையில் ரமேஷ் சகோதரர் உருவாக்கியிருக்கிறார். யஹாं भी प्रदर्शनी करेंगे, இங்கே கூட அந்த கண்காட்சி நடத்தணும். चित्र तो बहुत अच्छे हैं, चित्रங்கள்லாம் நல்லா இருக்கு. जो सर्विस का सबूत नहीं दिखाते उनको तो लज्जा आना चाहिए. யார் சேவைக்கான ப்ரூஃப் காட்டலை அவங்க வெக்கப்படணும். अगर 10 नए आए और 8-10 मर गए तो इससे फ़ायदा क्या हुआ. 10 பேர் புதுசாக வராங்க, 8 பேர் 10 பேர் பழசு செத்து போயிட்டாங்க, அப்போ இதில் என்ன லாபம் இருக்குது. अच्छा, நல்லது. தாரணைக்கான சாரம், शरीर निर्वाहारत काम करते देही अभिमानी रहने का अभ्यास करना है. ஷரீர நிர்வாகத்திற்காக காரியம் செய்து கொண்டே தேகி அபிமானியாக இருப்பதற்கு பயிற்சி செய்யுங்கள். किसी भी परिस्थिति में रोना व देह अभिमान में नहीं आना है. எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும்
அழுகவோ அல்லது தேக அபிமானத்திலோ வரக்கூடாது. ரெண்டாவது பாயிண்ட், ஸ்ரீமத் பர் அப்னா और दूसरों का कल्याण करना है. ஸ்ரீமத் படி தனக்கும் பிறருக்கும் நன்மை செய்யுங்கள். சப்பூத் பன் பாப்கா நாம் பாலா கர்னா ஹே. உண்மையான குழந்தையாகி பாபாவின் பெயரை வெளிப்படுத்த வேண்டும். वरदान, व्यर्थ संकल्पों को समर्थ में परिवर्तित कर सहज योगी बनने वाली समर्थ आत्मा भव. வீணான எண்ணங்களை பயனுள்ளதாக மாற்றியமைத்து சகஜ யோகியாகக்கூடிய शक्तिशाली आत्मा भव. कई बच्चे सोचते हैं मेरा पाठ तो इतना दिखाई नहीं देता, योग तो लगता नहीं, अशरीरी होते नहीं. यह व्यर्थ संकल्प. நிறைய குழந்தைங்க நினைக்கிறாங்களா, என்னோட பாட்டு ஒன்று அப்படி ஒன்றும் பெருசாக தெரியலை, யோகாவே வரல, அஷரீரியாலாம் ஆக முடியல. இதெல்லாம் வீணான எண்ணங்கள். इन संकल्पों को परिवर्तित कर समर्थ संकल्प करो कि याद तो मेरा स्वधर्म है. இந்த சங்கல்பங்களெல்லாம் மாற்றி சக்திசாலியான எண்ணங்களை உருவாக்குங்க. நினைவு என்பது என்னுடைய சுய தர்மம். मैं ही कल्प कल्प का सहज योगी हूँ. நான் தான் கல்ப கல்பத்தின் சகஜ யோகி. मैं योग नहीं बनूंगा तो कौन बनेगा. நான் யோகி ஆகலைன்னா வேற யார் ஆக முடியும். कभी ऐसा नहीं सोचो कि क्या करो, मेरा शरीर तो चल नहीं सकता, ये पुराना शरीर तो बेकार है. नहीं, ஒருபோது இப்படி நினைக்காதீங்க, என்னோட சரீரம் சரியாக இயங்க மாட்டுது, இந்த பழைய சரீரம் ரொம்ப பிரச்சனை பண்ணுது, இதெல்லாம் நினைக்காதீங்க. वाह वाक्य संकल्प करो, कमाल गाओ इस अंतिम शरीर की तो समर्थी आ जाए. ஆஹா ஆஹான்னு சங்கல்பா பண்ணுங்க. இந்த கடைசி நேர சரீரத்தினுடைய அதிசயத்தை பாட்டா பாடுங்க. அப்போ உங்களுக்கு சக்தி வந்துடும். ஸ்லோகன், शुभ भावनाओं की शक्ति दूसरों की व्यर्थ भावनाओं को भी परिवर्तन कर सकती है. शुभ பாவனையின் சக்தி மற்றவர்களுடைய வீணான பாவனைகளையும் மாற்றி அமைத்து விடும். அச்சா. ஓம் சாந்தி.